உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அன்பானவர்களே, நாம் நல்லா இருக்கிறதுக்கும் நாம் விருத்தி அடைவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கும் ஆண்டவர் இங்கே ஒரு வழியை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவைகளுக்கு செவி கொடுத்து அப்படிங்கிறார். அவைகளுக்கு செவி கொடுத்து அப்படின்னா, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் நன்றாக வாழலாம், நாம் விருத்தி அடையலாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் இது. பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஏராளமான காரியங்களை அவர் கற்பனைகளாக கட்டளைகளாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 வசனத்தை சொல்லி அதன்படி நாம் நடந்தாலே அந்த எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்த மாதிரி அது ஆயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த 2 கட்டளைகள் என்னன்னு நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22வது அதிகாரம் 37 முதல் 39 வரை. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆண்டவர் பாருங்க, தேவன் மீது நாம் அதிக அன்பு செலுத்த வேண்டும், அதிக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், ஆண்டவரோடு கூட ஒரு உறவாடுதல் நமக்கு வேண்டும் அப்படின்னு ஆண்டவரை முதன்மையாக நாம் வைக்க வேண்டும் என்று இந்த முதலாவது கட்டளையில் சொல்கிறாரு. 2வதாக பிறனையும் நாம் நேசிக்க வேண்டும், அதாவது மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவர் மீதும் மனிதர்கள் மீதும் நாம் அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தும் பொழுது அந்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நம்மை நன்றாய் இருக்க செய்வார், நம்மை விருத்தி அடைய செய்வார், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார்.